எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான எக் டீக்கா மசாலா, எக் மசாலா தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஜார்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 தக்காளி எடுத்துட்டு, 3 தக்காளி கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி இலை, கொத்தமல்லிக்கு அப்புறமா கொஞ்சமா புதினா இலை, புதினா கருவேப்பிலை 2 சேர்த்து போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்துட்டு 2 பச்சை மிளகாய், இவ்வளவுதான். இது எல்லாம் சேர்த்து குறுகுறுப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன். கடாயில கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய், அதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமா பெருஞ்சீரகம், அது கூட பொடிசா கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் நல்லா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நான் அரைச்சு வச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கிக்கலாம். இப்ப வந்துட்டு மசாலா ஒண்ணு ஆட் பண்ண போறேன். தேவைக்கேற்ப உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மல்லி, கொஞ்சமா பெப்பர் தூள், கொஞ்சமா சீரகத்தூள், சாட் மசாலா, இவ்வளவுதான் மசாலா. இது எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா அடிச்சு வச்ச தயிரை வந்துட்டு ஒரு 1/2 கப்பு அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லாவே கலரிக்கலாம். மசாலா அதுக்கப்புறமா தயிர் இதுல இருந்து எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் மசாலாஸ்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். நானு எனக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா நான் சப்பாத்திக்கு செஞ்சிட்டு இருக்கிறதுனால திக் கிரேவி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியா எவ்வளவு வேணுமோ எனக்கு அவ்வளவு சேர்த்து இருக்கேன். நம்ம இஷ்டத்துக்கு அவ்வளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்க வேண்டிய நேரம் இன்னைக்கு வந்துட்டு நானு வேக வச்ச முட்டையை வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிருக்கேன். இப்படி சேர்க்கும் போது நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் உங்களோட இஷ்டம், நீங்க முட்டையை எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமா சேர்க்கணும்னு தோணுச்சு, அதனால சேர்த்துட்டு இருக்கேன். கடைசியா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இருக்கேன், காஞ்ச வெந்தய கீரை, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி. நம்மளோட எக் டீக்கா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டியான எக் டீக்கா மசாலா, டீக்கா மசாலா இல்ல எக் மசாலா எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல எக் மசாலா நம்ம ஆர்டர் பண்ணி எந்த பிளேவர் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது கூட கொஞ்சமா வந்துட்டு அந்த அமுல் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து செய்யும் போது செம்ம பிளேவர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்களேன். திருப்பியும் இந்த எக் கறி மசாலா தான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கேக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸுமே நீங்க பார்க்க முடியும். நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதே Facebook வந்து ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.